ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான தி பாடி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி யூடியூப் அண்ட் அதர் ஓடிடிஸ்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிற மூவிஸ் அண்ட் சீரிஸ் உடைய பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஜோனாஸ் மெக்கார்ட் டைரக்ஷன்ல ஆண்டோனியோ பேண்டராஸ், ஒலிவியா வில்லியம்ஸ், ஜான் ஷாப்னல் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 49 minutes இருக்கு. ரிச்சர்ட் சப்பீர் எழுதின தி பாடி அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கதாநாயகியான டாக்டர் ஷெரான் பாத்தீங்கன்னா பண்டைய எலும்புக்கூடு ஒண்ணு கண்டெடுக்கிறாங்க. அந்த பாடியில இருக்கிற மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது சிலுவையில அறியப்பட்டு அவங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த பாடி சுத்தி இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே ஜீசஸ் வாழ்ந்த அந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறாங்க. அது ஜீசஸ் உடைய உடல் அப்படிங்கிறது உறுதியாச்சு அப்படின்னா அதை வச்சு வன்முறைகளும் அரசியல் ஆதாயங்களும் அடையிறதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த உடல் ஜீசஸ் உடையதா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்றதுக்காக படத்துடைய கதாநாயகனான ஃபாதர் மேட்டை வேட்டிகன் சிட்டி அங்க அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட டீசெண்டா பண்ணிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஜெருசலம், இஸ்ரேல், ரோம், இட்டாலி மாதிரியான நிறைய லொகேஷன்ல இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்தது பாக்கிறதுக்கு. சர்ஜ் காபர்ட்டோட ஒரிஜினல் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் மிஸ்டீரியஸ் அட்மாஸ்பியர் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாவே ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். கதைக்களம் புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் வந்து பாக்கிறதுக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் டீசெண்டா பண்ணிருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லா கேரக்டர்ஸுமே கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆண்டோனியோ பேண்டராஸ், ஒலிவியா வில்லியம்ஸ் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களோட சார்ம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே அவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துல நடிச்ச மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த படத்துடைய மிஸ்ட்ரி எலிமெண்ட் படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் மோஸ்ட்லி வந்து மெயின்டைன் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே படத்துல ஈவென்ட்ஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கான ஸ்கிரீன் பிளே ஆவரேஜா இருக்கும். சில சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிளாட் அண்ட் ஜெனரிக் நரேஷன் தான் பண்ணிருப்பாங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும் பாக்கிறதுக்கு. அதே நேரத்தில் சில சீக்வன்ஸ் போரிங்காவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா தான் இருக்கு. இந்த படம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அண்ட் ஆண்டோனியோ பேண்டராஸ் ஃபேன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த பாடி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.